அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. தீனில் ஈமான் என்பது ஒரு ஷிஃபத்தாக இருக்கின்றது. ஈமானில் மொத்தம் 6 வகைப்படுகின்றது. முதலில் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாவதாக தொழுகை. மூன்றாவது இல்ம் திக்ர். நான்காவது இக்ராம். ஐந்தாவது இஹ்லாஸ். ஆறாவது தாவத்தே இல்லல்லாஹ். கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது வஸ்துகளால் ஆகும் என்ற தவறான நம்பிக்கையை மனதிலிருந்து உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு அல்லாஹ்வால் ஆகும் என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் கொண்டு வருவது. படைப்பினங்களால் ஆகும் என்ற நம்பிக்கையை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவனால் தான் ஆகும் என்ற நம்பிக்கையை மனதில் வைப்பது அதனுடைய சிறப்பாக இருக்கிறது. அடைமுயற்சி. கலிமாவை நாம் அனுதினமும் ஓதி வர வேண்டும். கலிமாவின் வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். மற்ற மக்களுக்கு கலிமாவை ஏற்றி வைக்க வேண்டும். நம்மிடத்திலும் முழு மனித சமுதாயத்திடத்திலும் கலிமாவை கொண்டு வருவதற்காக அல்லாஹ்விடம் தொழுது அழுது துவா கேட்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை கடைபிடித்து வாழ்வது. முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பிக்கை கொள்வதாகும். யார் ஒருவர் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை கடைபிடிக்கின்றாரோ அவர் 100 ஷஹீதுடைய நன்மையை பெற்றுக்கொள்வார். தொழுகை 5 வேளை தொழுகையை கடைபிடித்து தொழ வேண்டும். சரியான நேரத்தில் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். தக்பீர ஊலாவை கடைபிடிக்க வேண்டும். சூறாவை ஓத வேண்டும்.